சைதாப்பேட்டையில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் தற்பொழுது அங்கே போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்கே களத்தில் எமது செய்தியாளர் பாஸ்கர் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, இப்ப சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க? பாஸ்கர், திமுகவுடன் இணைந்து காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய பேரணியானது சைதாப்பேட்டை பஜார் சாலையிலிருந்து தொடங்கி இருக்கிறது. திமுக சார்பாக மா சுப்பிரமணியனும், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தங்கபாலனும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முத்தரசனும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக டி ராமகிருஷ்ணனும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருமாவளவனும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பஜார் சாலையில் செல்லக்கூடிய இந்த பேரணியானது சைதாப்பேட்டை நுழைவாயில் வரை செல்கிறது. அதற்கு பிறகு சாலை மறியலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர் திமுக மற்றும் கட்சியினர், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மற்றும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அங்கு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஏற்கனவே ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவேளை அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்களை கைது செய்து சைதாப்பேட்டை YMCA இருக்கக்கூடிய அங்கு மைதானத்தில் அங்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கைது செய்து அதற்கான வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. திமுகவுடைய செயல் தலைவர் எந்த விதமான வன்முறைக்கும் இடைமறின்றி அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய நிலையில திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் மாற்றுக் கட்சிகளின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த முழு அடைப்பு பேரணியானது தற்போது சைதாப்பேட்டையில் தொடங்கி பஜார் சாலையில் தொடங்கி சைதாப்பேட்டை நுழைவாயில் வரை சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரணியாக சென்று கோஷங்கள் எழுப்பி அதற்கு பிறகு சாலை மறியலில் ஈடுபட்டு கைதாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சைதாப்பேட்டையினுடைய முக்கிய சாலையில் சாலை மறியல் ஈடுபட்டால் அது சென்னையினுடைய அனைத்து பகுதிகளுடைய போக்குவரத்து ஸ்தம்பிக்கும். இதன் காரணமாக போக்குவரத்து பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்படும். அதை கருத்தில் கொண்டு போக்குவரத்து காவலர்கள் ஏற்கனவே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியலில் ஈடுபட்டால் அவர் உடனடியாக கைது செய்யக்கூடிய வகையில் காவலருடைய எண்ணிக்கை அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய வாகனங்களும் இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் கோஷம் எழுப்பியவாறு சைதாப்பேட்டை பஜார் சாலை வழியாக சைதாப்பேட்டையினுடைய பொன்விழா நுழைவாயில் வரை செல்லக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்கர், இப்போ பல்வேறு கட்சி தலைவர்களை சேர்ந்தவர்கள் சைதாப்பேட்டையில இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. எந்த பகுதியில அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறார்கள்? சைதாப்பேட்டை பஜார் சாலையிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரணியாக செல்லக்கூடியவர்கள் சைதாப்பேட்டை பொன்விழா நுழைவாயில் இருக்கிறது. அங்கு சென்று சிறிது நேரம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு சைதாப்பேட்டை விமான நிலையத்திலிருந்து அண்ணா சாலை வழியாக சைதாப்பேட்டை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அண்ணா சாலை கடந்து செல்ல வேண்டாம், சைதாப்பேட்டையை கடந்து செல்ல வேண்டும். இதன் காரணமாக அந்த இடத்தில் போக்குவரத்து என்பது எப்போதும் மிகவும் கடுமையான போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதியாகவே அந்த பகுதி இருக்கிறது. ஏற்கனவே அங்கு கல்லூரிகள் இருக்கிறது, அரசு அலுவலக கட்டிடங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் உடைய பணிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றது. இதன் காரணமாக பரபரப்பாக காணப்படக்கூடிய சைதாப்பேட்டையினுடைய முக்கிய சாலையில் தான் அவர்கள் சாலை மறியல் செய்ய திட்டமிட்டு இருக்கின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து என்பது மிகவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில் ஏற்பட்டால் சென்னையினுடைய பல்வேறு பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை சாலை மறியலில் ஈடுபடக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது 1000க்கும் மேலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் போக்குவரத்துடன் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக விமான நிலையத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படும். அதே போல அண்ணா சாலை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் கைதாப்பட்டிலே தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. போக்குவரத்து நிலை ஏற்பட்டால் போக்குவரத்து காவலர்கள் அதை எளிதாக உடனடியாக வாகனங்களை எளிதாக சீர் செய்யக்கூடிய போக்குவரத்து வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது. ஏனென்றால் கூட்டணி மற்றும் மாற்றுக் கட்சியினுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை 1000க்கும் மேலாக இருக்கிறது. இந்த பகுதியில் அவர்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வண்ணம் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டால் அது போக்குவரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர்கள் கைது செய்தால் போக்குவரத்து எவ்வித பாதிப்பும் இருக்காது. இருந்த போதும் சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி மற்றும் மாற்றுக் கட்சியினுடைய தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காவலர் எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகரித்த வண்ணம் இருந்தாலும்
தொண்டர்கள் மற்றும் மாற்றுக் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் இருக்கிறது காரணமாக இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. பாஸ்கர், இப்போ நீங்க சொன்னீங்க அங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு. அதை சரி செய்வதற்காக போதுமான போக்குவரத்து காவலர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்களா? காவல்துறை தரப்புல இருந்து, ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் 18,000 காவலர்கள் இன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப சைதாப்பேட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் போதுமான காவலர்கள் எல்லாம் இருக்காங்களா? சைதாப்பேட்டை ரயில் நிலையத்துக்கு வருகை தர வேண்டும் என்றால் பஜார் சாலையை கடந்துதான் நீங்கள் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்துக்கு செல்ல வேண்டும். இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் இந்த சாலையை கடப்பது என்பது வழக்கமான நாட்டிலேயே மிகவும் கடுமையான பகுதியாக சாலை பகுதியாகவே இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில அவர்கள் பேரணியாக செல்லக்கூடியதால் இங்கு ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவிட்டது. இருசக்கர வாகனங்களுடைய வாகனங்கள் ஓட்டிகள் மிகவும் சிறப்புக்குள்ளாக இருக்கின்றனர். வரக்கூடிய வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பி அனுப்பப்படுகின்றன. பஜார் சாலையிலிருந்து ஜோன்ஸ் ரோடு வழியாக அவர்கள் அந்த நுழைவாயில் எட்டுவதற்கான திட்டமிட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவலருடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. தற்போது பஜார் சாலையை கடந்து பஜார் ஜெனிஸ் ரோடு வழியாக அவர்கள் தற்போது சைதாப்பேட்டினுடைய நுழைவாயிலை செல்வதற்கு திட்டமிட்டு அந்த வழியை தற்போது பேரணியை கடந்து சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஜீனஸ் ரோடு வழியாக சைதாப்பேட்டினுடைய நுழைவாயில் பகுதியை சென்றடைய திட்டமிட்டிருக்கின்றனர். பஜார் சாலையை கடந்து ஜீனஸ் சாலை நோக்கி தற்போது பேரணி வந்து கொண்டிருப்பதால் இங்கே போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்த்தரப்பிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மாற்று பாதையில் செல்ல போக்குவரத்து காவலர்கள் உத்தரவிட்டதன் காரணமாக இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய வாகன ஓட்டிகளும் அதே போல ஆட்டோக்கள் மற்றும் கார்களில் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த ஜீனஸ் சாலையில இருந்து அவர்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாற்று பாதையில் அவர்களை போக்குவரத்து காவலர்கள் திருப்பி விட்டிருக்கின்றனர். இந்த பகுதி முழுவதுமாக பேரணியினுடைய தொண்டர்களுடைய மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடைய கூட்டத்தால் இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது.